பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க லோடு சொல்லியிருக்கிறாங்க. வந்து லோடு ஏற்ற கிளம்பணும். 4 வண்டி நிற்கிது. 4 வண்டியுமே இறக்கிட்டோம். இந்த 2188 இந்த வண்டி தான் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தோம் இந்த வண்டியை. நம்ம கூட வந்த வண்டி இந்த வண்டி இப்போ தான் இறக்கிட்டு வந்திருக்கு. இது நம்ம கம்பெனி வண்டி, அதுவும் நம்ம கம்பெனி வண்டி. பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. போயிட்டு வந்துடும். இங்கேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். சிக்ராப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் போய் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். என்ன லோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் அங்கே போய் சொல்கிறேன். அப்புறம் வந்து எந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதே நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். இது அவுட்ரு ரோடு தாங்க. இந்த டைமில் வந்து இந்த ரோட்டில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே சிட்டிக்குள்ளே போகிற மாதிரினாக்கா நம்ம வந்து நோய் என்ட்ரி டைம் பார்த்து தான் போகணும். பகல் டைமாக இருந்தால் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் நம்ம லாரிலாம் போவோம். நைட் டைம்னாக்கா நம்ம நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம சிட்டி உள்ள எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதே பகல் டைமில் போகக்கூடாது. போனாக்கா அதை மீறி போனாக்கா கேஸ் போட்டுருவாங்க. இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா சாக்கானுங்க. பூனேல வந்து சாக்கான் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் நம்ம இருக்கோம். அந்த ஊர் கொஞ்சம் ஈவினிங் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. அவுட்டோர் ரோடு தான் சரியாக டைம் பார்த்தீங்கன்னாக்கா மணி 6 மணி ஆகுதுங்க. காலையில் ஏஞ்சி வண்டியில் சமைச்சு முடிச்சு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லோடு எடுத்துன்னு சொன்னாங்க. 5 மணிக்கு தான் சொன்னாங்க. நல்லா ஏற்ற போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆரம்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தொடாதீங்க. ஏன்னா போலீஸ் வந்து எந்த சாக்கை வச்சு உங்க மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த ஆரம் அடிச்சுட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு சாக்காவை வச்சு கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க. நம்ம மோஸ்ட்லி எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ஆரன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஆரன் எப்படி அடிக்கும்னாக்கா நம்ம 2 வீலரில் காரில் வந்து ஷோரூம் ஆரன் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அந்த ஆரன் மாதிரி தான் இருக்கும். அது மைல்டாக தான் கேட்கும். ஒரு லாரிக்கான ஆரன் மாதிரியே இருக்காது. அந்த ஆரனை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிவர் வச்ச ஆரனும் அடிக்காதீங்க. பஸ் ஆரன் சொல்லுவாங்க. சிட்டியில் வந்து சிட்டி ஆரன் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. இன்னைக்கு ஏதோ பஸார் போல இருக்குங்க. அதெல்லாம் ஒரே ஆயிடுச்சுனாக்கா இப்போ ஒரு பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. வண்டி கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய ஒரு ஆம்பு ஒன்று வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வச்சிருச்சு. என்னன்னாக்கா நம்ம டீசல் பம்பில் இருந்து
இன்ஜினுக்கு போகிற ஒரு பழுப்பு லைன் வரும். அந்த பழுப்பு லைன் வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆகி டீசல் ஃபுல்லாக பயங்கர லீக்கேஜ். அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக்கில் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி போய் தான் நம்ம மெக்கானிக் ஷெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் போட்டு தான் நம்ம மாற்றணும். பார்க்கலாம் வாங்க. அதுதான் இந்த டிராஃபிக்லேயே நிறுத்தி இப்போதைக்கு கவர் போட்டு கட்டி அந்த பழுப்பு வந்து ஓட்டையானது கொஞ்சம் மறைக்கிற மாதிரி நம்ம தூக்கி கட்டி விட்டுட்டோம். கட்டி எதுவும் கிடையாது. நம்ம அந்த லோயரில் வர வந்து லேஸ் வர பார்த்தீங்கன்னா அதை தான் கிளக்கி போட்டு கட்டி வச்சுருக்கோம். மெக்கானிக் ஷெட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் தனிச்சுன்னா ஓகே. இங்கே எங்கே மெக்கானிக் ஷெட் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் போனால் 20 கிலோமீட்டர் சுத்ராப்பூர் போனால் தான் மெக்கானிக் ஷெட்டுன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம யூட்டர்ன் பண்ணிவிட்டு சாக்கான் போனால் தான் மெக்கானிக் ஷெட்டு. சாக்கான் நிறைய எதுவும் கிடையாது. சாக்கான் நிறைய போய்ட்டு நம்ம அந்த ஓசு வாங்கி நம்மளே மாட்டிக்கலாம். பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் போய் நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கிலோமீட்டர் தான். நம்ம அதை போகிறதுக்கே வந்து கரெக்டாக ஒரு நான் இப்போ கிளம்பியே 1.5 மணி நேரம் ஆகுது. இன்னும் நான் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லி காட்டுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஏன்னாக்கா பயங்கர டிராஃபிக். ஒரு 3/4 மணி நேரமாகவே இன்ச்சாக தாங்க நோத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். ஃபுல்லாக இந்த ரோடு என்னன்னு தெரியல. நான் இந்த ரோட்லலாம் வந்ததில்லை. ஆனால் பயங்கர டிராஃபிக்குங்க. சிங்கிள் ரோடு தான் இது. ஏன் இந்த அளவுக்கு டிராஃபிக்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் நான் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. நான் போகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது கூகுள் மேப்பில். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ட்ரிப்பு ஏன் டிராஃபிக் நம்மளை இப்படி வச்சு செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எந்த பக்கம் திரும்பினாலும் டிராஃபிக்காகவே இருக்குது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 மீட்டர் தான் தாண்டி வந்துருக்குறோம். கொஞ்சம் கூட நவர மாட்டேங்குதுங்க வண்டி. இப்போ தாங்க நவருது. இந்த மாதிரி டிராஃபிக்கெல்லாம் நம்ம சூரத்து அந்த மாதிரி பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி தான் டிராஃபிக் ஆகும். நாள் கணக்கிலெல்லாம் படுத்துருந்துருக்குறாங்க டிராஃபிக்கில். 2 நாள்லாம் வந்து வண்டியே சுத்தமாக நவராமல் அந்த அளவுக்குலாம் டிராஃபிக் ஆகிருக்கு சூரத்து சைட்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு இருக்குது. சிட்டி அந்த மாதிரினா கூட பிரச்சனை இல்லை. அவுட்ரு ரோடுங்க, ஃபுல் அவுட்ரு ரோடு. பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் வயல்லாம் தெரியுது பாருங்கள். ஆனால் இங்கே ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன். அந்த காரை வந்து எப்படி அங்கே ரோடே இல்லைங்க, சுத்தமாக இடமே இல்லை அங்கே. ஆனால் எவ்வளோ காருங்க வந்து லெஃப்டில் நின்று இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க இவங்க. இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே வண்டிலாம் நீட்டாக போகுங்க, டிராஃபிக்கே ஆகாது. லெஃப்டில் ஏறி வந்துடுறாங்க. அங்கே போய் வண்டி போக முடியாமல் நின்றுக்கிறாங்க. நம்ம இன்ச்சாக நவறதுனால பார்த்தீங்கன்னாக்கா கிளச்சை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறதுனால கால்லாம் வலியை எடுத்துக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனையே வந்து மைலேஜ் வராதுங்க சுத்தமாக. நம்ம அங்கேருந்து கஷ்டப்பட்டு மைலேஜ் வர மாதிரி ஓட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த மைலேஜும் போயிடும். நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆவரேஜ் மைலேஜ் கூட கிடைக்காது. இதுதான் ஒரு கஷ்டம். இங்கே பாருங்களேன், இதில் ஒரு வண்டி தான் பாஸ் ஆகுமே. அந்த கார் பாருங்களேன் எப்படி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு சரியாக தெரிலங்க. இதுக்கு முன்னாடி எதனால் இந்த டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் சிட்டி அந்த மாதிரி இடம் எதுவும் கிடையாது. இந்த காரு பாருங்களேன் எங்கே கரெக்டாக நிறுத்திருக்காங்க பாருங்களேன். கரெக்டாக கம்பெனி கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் சரியாக ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. நான் வண்டி போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதுதாங்க வந்து டீசல் பம்பு. இந்த டீசல் பம்புலேருந்து இதை போது பார்த்தீங்களா,
இந்த பம்பில் வந்து டீசல் ஃபில்ட்ரு ஆகி இந்த பழுப்பு லைனாக வந்து போகும். இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினு, அந்த இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கவர் போட்டு கட்டி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த கவர் போட்டு கட்டி வச்சிருக்கிற இடத்துல தான் வந்து கட் ஆனது. இப்போ போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த எண்டுலேருந்து தான் கனெக்ட் ஆகும். இதுலேருந்து தான் இது வந்து நாசில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பம்பு நாசில். அந்த நாசிலில் போய் கனெக்ட் ஆகும். அந்த நாசில் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழுப்பு வந்து ஓட்டையாகிட்டுருக்கு. ஓட்டையாகி அதிலேருந்து டீசல் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் லீக்கேஜ் ஆகி வந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நியர்பையில் எங்கேயுமே மெக்கானிக் ஷெட்டும் கிடையாதுங்க. மெக்கானிக் ஷெட்டும் கிடையாது. ப்ளஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருந்தாவாச்சும் நம்மளாச்சும் வாங்கி மாட்டலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதை போட்டு இழுத்து கட்டின டிராஃபிக்கில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டிங்கெல்லாம் நவர ஆரம்பிச்சிருச்சு.